வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆணி பௌர்ணமி. ஸோ பௌர்ணமினாலே எல்லாரும் கிரிவலம் வர்றதை பற்றி தான் யோசிப்போம். ஸோ அதான் இன்று ஒரு தகவல் சுதாமா நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே ஒரு பதிவு இப்போதான் கொடுத்துருக்கேன். கிரிவலம் வர்றப்ப எப்படி அது முறையா செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்னலாம் வணங்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எல்லா தகவலுமே அதில் நான் கொடுத்துருக்கேன். சரியா, அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாமே ஒரே பதிவா போட்டா ரொம்ப லெங்க்தியா இருக்குங்கிறனால நான் தனித்தனியா கொடுக்குறேன். இதுல அடுத்து திருவண்ணாமலையில முக்கிய அம்சம் என்னன்னா அந்த அஷ்டலிங்கங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க. பட் அதோட சேர்ந்து நிறைய லிங்கு இருக்கு. பட் நம்ம புராதன காலத்திலயும் சிவனோட அந்த இது கிரிவலத்தோட அந்த புராதன வரலாற்றுல என்ன சொல்லுன்னா அஷ்டலிங்கங்களை பத்தி தான் குறிப்பேடு இருக்கு. ஆனா அதை தாண்டி சந்திரலிங்கமும் இருக்கு அங்க. அப்புறம் சூரியலிங்கம் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது சூரியலிங்கம் சந்திரலிங்கம் சொல்லிட்டு இருக்கு இந்த 8 இல்லாம. ஸோ இப்போ எல்லாருமே கிரிவலம். முன்னெல்லாம் நான் ஒரு ஏற்கனவே ஒரு 3 வருஷமா போயிட்டு தாங்க இருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத என்ன சொல்றாங்க, ஒரு அலை கடல் மாதிரி வெள்ளம். சரி, அதுக்கு என்ன காரணம், ஏன் மக்கள் இப்ப இவ்வளவு வராங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க. ஒரு தடவை நீங்க போய் வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரியாது. நீங்க திரும்ப திரும்ப போய்கிட்டே இருப்பீங்க. நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஏதோ என் ஃப்ரெண்டு ஒன்று கூட்டிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் நான் கார்த்திகை தீபத்துக்கு தான் முதல் டைம் போனேன், தீபத்தை பார்க்கணும்னு. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம் அந்த 10 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அடிக்கடி நான் போக ஆரம்பிச்சேன். அது என்ன அறியாமே போகணும். ஆனா பௌர்ணமியும் போக மாட்டேன். ஏன்னா பௌர்ணமி போனா கூட்டம் அதிகமா இருக்கனால நான் வீக் டேஸ்ல போவேன். ஏன்னா கூட்டம் கம்மியா இருக்கும். நம்ம மூலவர் அம்பாள் எல்லாருமே நல்லா தரிசிக்கலாம். சரி, இப்ப அதோட நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ஏன் அந்த அளவுக்கு நடக்குதுன்னா, அந்த இடத்துல நம்மளோட சித்தமகா புருஷர்கள், ஞானியர்கள், அறிஞர்கள் எல்லாமே அங்க ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. எல்லாரும் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அது மட்டும் இல்லாம எல்லா சித்தமகா புருஷர்களும் அங்க இருந்திருக்காங்க. அது இல்லாம ஏன் கிரிவலம் இப்ப அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்குன்னா, அதாவது அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே முழுமை பெற்ற நாட்கள். அந்த முழுமை பெற்ற நாட்கள்ல பிரபஞ்சம் அதோட மொத்த சக்தியையும், அதோட அளப்பரற்ற சக்தியையும் அது அன்னைக்கு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தும். அதுல நம்ம பிடிச்சிருக்கிற வறுமை, பிணி, நோய் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புது உத்வேகத்தை அளிக்கும். இது பௌர்ணமியில தான் செஞ்சா நடக்குமானா, பௌர்ணமி அமாவாசைன்றது சிறப்பு மிக்க நாட்கள், அவ்வளவுதான். ஆனா என்னைக்கு வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் போகலாம், எல்லா நாளும் போகலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா முந்தின பதிவுல அதை தான் நான் கொடுத்துருந்தேன். எப்ப போகணும், எப்படி ஆரம்பிக்கணும், இதெல்லாம் நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இதுலயும் நீங்க எங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஆரம்பிங்க. நான் எப்பவுமே ராஜகோபுரத்துல ஆரம்பிப்பேன். சுத்தி முடிச்சுட்டு ராஜகோபுரத்திலே முடிச்சிருவேன். ரெண்டாவது, ராஜகோபுரம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா, ராஜகோபுரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா, அந்த நம்ம என்னது பூத பெருமாள் இருக்கார் இல்லையா, பூத பெருமாளை தரிசனம் பண்ணணுன்றது ஒரு ஐதீகம். அப்படியே முடிச்சு உள்ள போனோம்னா ரெட்டை பிள்ளையார் கோவில், அதுவும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் ராஜகோபுரத்துக்கே போவேன். திரும்பி சுத்தி முடிச்சுட்டு வரும்போது அதே மாதிரி அவங்களை தரிசிச்சு தான் முடிப்பேன். இதுதான் நான் ஃபாலோ பண்றது. இதை சுத்தி வர்றதுலதான் அந்த அஷ்டலிங்கங்களும் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, எப்படி நடக்கணும்னா காஞ்சி மகா பெரியவா அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அதுவும் மகாராணி, அவங்க எப்படி நடக்கணும், அவ்வளவு ஸ்லோவா நடக்கணும். எதுக்குன்னா, நாம அந்த சுத்தி இருக்கிற பிரபஞ்சம், அந்த மலையை சுத்தி நாம வரோம். அந்த மலையை சுத்தி வரும்போது, சரி நான் அது கடைசியை திரும்ப சொல்றேன். அஷ்டலிங்கத்தை பத்தி தான் நம்ம பண்றோம். இந்திரலிங்கம். இந்திரலிங்கம் என்னன்னா, இழந்த பதவியை நமக்கு திரும்பி தரக்கூடிய இதுதான் முதல் லிங்கம். நம்ம சுத்தி வரும்போது ஃபர்ஸ்ட் லிங்கம் இந்திரன் சாபம் நீங்க பூஜித்த லிங்கம். சூரியன் சுக்கரன் வாசம் செய்யும் லிங்கம். வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷபம் துலாம். முதல் லிங்கம் நீங்க ஜஸ்ட் ராஜகோபுரத்தை தாண்டி வெளியில வந்த உடனே இந்திரலிங்கம். அதுக்கப்புறம் இது அக்னி ஸ்தலம், கண்டிப்பா அக்னி லிங்கம். இதுல என்னன்னா எல்லா லிங்கத்தையுமே நீங்க மூடி இருந்தாலும் தரிசிக்க முடியும். அக்னி லிங்கத்தோட இதுனா நோயற்ற வாழ்வு தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. அக்னி பகவான் பூஜித்த லிங்கம் சந்திரனுக்கு ஜோதி வடிவில் காட்சி அளித்த லிங்கம் இது. வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்மம். அதாவது மற்ற கோயிலாம் யாரோ கட்டினாங்கல்ல, இது எல்லாமே சிவபெருமானே காட்சி கொடுத்து எல்லாமே சுயம்புவாவே நமக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு முக்கியம் என்ன, யமலிங்கம்.
ஆயுள் நம்ம கடைசியா பயப்படுறது யார் ஒருத்தருக்கு? அந்த யம தர்மராஜாக்கு மட்டும்தான். ஸோ ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு யமலிங்கம். யமனுக்கு சிவபெருமான் எப்படி காட்சி கொடுத்தாருன்னா, தாமரை வடிவில காட்சி அளித்த லிங்கம் அது. ராகுவின் அம்சமான லிங்கம். வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். அடுத்து நிருத்தி லிங்கம். நிருத்தின்றது ஒரு அசுரன். அவர் வழிபட்ட ஸ்தலம். முக்கியம் என்னன்னா, இந்த ஸ்தலத்தை வழிபடுறவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். இது நிருத்தி லிங்கம். முக்கியமா இது பாத்தீங்கன்னாக்கா ராசிக்காரர் மேஷம். என்னோட ராசி. நான் போனாவே அந்த நிருத்தி லிங்கத்துக்குள்ள போயிட்டு, அது கொஞ்சம் பெருசா இருக்கும் என்ட்ரன்ஸே. உள்ள போய் சாமி பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு வரலாம். எல்லா லிங்கமும் நீங்க மூடி இருக்குன்னு பார்க்காதீங்க, லிங்கத்தை தரிசிக்க முடியும். வர்ணலிங்கம். எல்லா வித துயரங்கள்ல இருந்தும் நமக்கு ஒரு விமோக்ஷனம் கிடைக்கணும்னா வர்ணலிங்கத்தை நம்ம பூஜிக்கணும். அந்த வர்ணலிங்கத்துக்கு எப்படி கொடுத்தாருன்னா, நீர் வடிவில காட்சியளித்து மோட்சம் கொடுத்தாராம். அந்த லிங்கம் தான் வர்ணலிங்கம். சனி பகவான் வாசம் செய்யும் லிங்கம். வழிபட வேண்டிய ராசிகள் மகரம், கும்பம். நமக்கு நெக்ஸ்ட் வர்றது பாத்தீங்கன்னாக்கா, நான் இதுல அந்த 2 சேர்க்கல. ஏன்னா இது அஷ்டலிங்கங்கனால இது மட்டும் தான் கொடுக்க முடியும். நமக்கு வாயுலிங்கம். வாயுலிங்கம் அஷ்டமகா சித்தி கலைகள் இருக்கு இல்லையா, ஆயர்கலைகள் 64 எல்லாத்துலயுமே ஒரு மேன்மை, வளர்ச்சி, ஒரு புகழ் கிடைக்கும்னா நம்ம இந்த வாயுலிங்கம். ஸோ வாயு பகவான் பூஜித்த லிங்கம்ன்றனால தான் அது வாயுலிங்கம். கேது பகவான் வாசம் செய்யும் லிங்கம். வழிபட வேண்டிய ராசிகள் கடகம். நம்ம எல்லா சுவாமி நம்ம இதுக்கு ஏன் நம்ம இந்த அளவுக்கு போறோம்னா, நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு வாழ்க்கையில நடந்திருக்கு. சகல குபேரனாவே தெரியும். சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா குபேரன் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்ற, அவர் பூஜித்து பெற்றது. அதனாலதான் இந்த குபேரலிங்கத்துக்கு அவ்வளோ பெருமை. நமக்கும் இழந்தது செல்வம் இருந்தா போய் அவர்கிட்ட கேட்டு நம்ம வேண்டிக்கலாம். குரு பகவான் வாசம் செய்யும் லிங்கம். வழிபட வேண்டிய ராசிகள் தனுசு, மீனம். இதோட சேர்த்துதான் அந்த சூரியலிங்கமும் சந்திரலிங்கமும் ஆட் பண்ணல. இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு வரும்போது அந்த ஈசானலிங்கத்துக்கு முன்னாடி ஒன்று நான் போகணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இது நான் சொல்றேன். ஞானம் மற்றும் முக்தி அளிக்கும் லிங்கம் ஈசான்ய லிங்கம். இது என்னன்னா, நந்தி பகவான் பூஜித்த லிங்கம். இந்த ஈசான்ய லிங்கத்துக்கு முன்னாடி தான் என்ன வரும்னா, இடுக்குப்பிடி பிள்ளையார் கோவில். இடுக்குப்பிடி பிள்ளையார் கோவில்ல போனோம்னா நந்தி பகவான் பூஜித்த லிங்கம், புத பகவான் வாசம் செய்யும் லிங்கம். வழிபட வேண்டிய ராசிகள் மிதுனம், கன்னி. இந்த ஈசானலிங்கத்துக்கு முன்னாடியே இது இடுக்குப்பிடி பிள்ளையார். அது உள்ள போயிட்டு வாங்க, எல்லாராலையும் போயிட்டு வர முடியும். நான் ரொம்ப ஃபேட்டா இருந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. நானே உள்ள போயிட்டு வந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், நம்மளை விட ஃபேட்டா இருக்கிறவங்களும் அதுல போயிருக்காங்க. ஏன்னா அதோட இது என்னன்னா, அமைப்பு நாம குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த எப்படி ஒரு சின்ன தொலை வழியா நாம பிறக்கிறோமோ அதே மாதிரி அது உள்ள நம்ம போயிட்டு வரும்போது இந்த ஜென்மத்திலையும் முந்தின ஜென்மத்திலும் செஞ்ச பாவம் எல்லாம் விலகி நம்ம புது மனுஷனா வர்றதுக்கு அதோட வரலாறும் அங்கேயே போட்டிருப்பாங்க, பாருங்க. ஸோ இது உங்களுக்கு அஷ்டலிங்கம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா நாம சுத்தும் போது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஃபாஸ்டா போறது, இதெல்லாம் முடிச்சுட்டு எதுவுமே வேண்டாம். மனசுல சிவாய நம, ஓம் நமச்சிவாய, இல்லைன்னா மாசில் வினையும் மாலை மதியம் அவரோட 4 வரி பதிகை இருக்கு, அதை பாராயணம் பண்ணுங்க. எதுவுமே தெரியலையா, ஓம் நம சிவாய, சிவாய நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பாட்டு கேட்டே போறது, ஸ்நாக்ஸ் பண்றது அதெல்லாம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.